ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சக்திவேலுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, நம்ம தங்கமயிலோட தங்கச்சியை எப்படியாவது தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசித்த உடனே இந்த விஷயத்த நம்ம குமார் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு குமாருக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. நம்ம குமார் வந்த உடனே, இங்கே பாருங்கப்பா, ஏற்கனவே என்னை டென்ஷன் ஏற்றி தான் அனுப்பி வச்சிங்க, இப்போ எதுக்காக வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா குமாரே, ஒரு யோசனை எனக்கு, இந்த யோசனையை நான் சொல்றேன், கோவப்படாம கேட்கறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா யோசனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, அந்த தங்கமயில் இருக்கால சரவணனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடா அவளோட தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா என்னப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப கேவலமாயிட்டேனாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, உனக்கு தான் கல்யாணமே ஆகாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தல, நம்ம போய் பொண்ணு கேட்டா கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணு கொடுத்துருவாங்கடா. நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பரதேசி குடும்பத்துக்கு முன்னாடி சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அதுக்காக தாண்டா நான் இதை சொல்றேன். உன்னோட சந்தோஷம் தாண்டா எனக்கு முக்கியம். மற்றவங்க முன்னாடி நீ அசிங்கப்பட்டு இருக்கக்கூடாது. நம்ம போய் கேட்போமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்கப்பா, நீங்க இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுவும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரும் சக்திவேலும் சேர்ந்துக்கிட்டு இப்போ தங்கமயிலோட வீட்டுக்கு போறாங்க. நம்ம தங்கமயில் வேலைக்கு போனதுனால வீட்டுக்கு போன உடனே நம்ம பாக்கியமோ மாணிக்கமோ மட்டும்தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம சக்திவேல் பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பட்டுன்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நான் நேரடியாகவே உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். உங்கள் ரெண்டாவது பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர சந்தோஷம். இவ்வளோ பெரிய பணக்காரு நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாகவும் பார்க்குறாங்க. இதில் ஏதாவது சதி இருக்குமோ அப்படின்னு, இங்கே பாருங்க, நீங்களே வந்து பொண்ணு கேட்குறீங்கன்னா ஏதாச்சும் சதி இது வச்சுருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, எந்த சதியும் இல்லை. என் பையனுக்கு ஏகப்பட்ட இடத்துல நான் கல்யாணத்துக்கு பேசி பார்த்தேன். ஆனால் அந்த அரசியால் என்னோட பையனுக்கு கல்யாணம் நடக்கவே மாட்டேங்குது. உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், என் பையனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இதுல உங்களுக்கு முழு சம்மதம்னா நம்ம இன்னைக்கே கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன, இன்னைக்கே கல்யாணமா? இன்னைக்கே எதுக்காக கல்யாணத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, அந்த பாண்டியன் குடும்பத்துல போய் என்னோட ஆத்தா பொண்ணு கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பரதேசி நாயங்க என்னோட ஆத்தாவையும் எங்களையும் அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ உங்கள் வீட்டில் வந்து நான் நின்றுட்டுருக்கேன். இப்போ உங்களோட முடிவை சொல்லிட்டீங்களா, நம்ம உடனடியாக கோவிலையோ இல்லை மண்டபத்திலேயோ கூட நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, ஐயா, நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு வந்துடணுமே அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியத்தை தனியாக கூட்டிகிட்டு போய், இங்க பாருடி, நம்ம பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நம்ம ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுவும் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நம்ம பொண்ணை கேட்குறாங்கடி, நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரியா, அந்த ஆளு ஏதாவது நம்ம பொண்ணை கொடுமை இது படுத்துனா என்னையா பண்றது? அது மட்டும் இல்லாம அரசி பொண்ணை எப்படியெல்லாம் கடத்திட்டு போய் என்னென்னமோ பண்ணுச்சு அந்த பையன், பொறுக்கித்தனெல்லாம் பண்ணுது. அப்படி இருக்கிறப்ப நம்ம பொண்ணை எப்படியா கொடுக்க முடியும்? இங்க பாரு பாக்கியம், இந்த காலத்துல யாரதான் இந்த வேலையை பார்க்காம இருக்காங்க. நம்ம பொண்ணை எப்படியாவது கரை சேர்த்தணும். நம்ம கிட்ட காசு இருக்கா? யாராவது வசதியான மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு எந்த வசதியும் கிடையாது. நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடலாம். சரியா, நீ என்னமோ சொல்ற, நம்ம இதை பண்ணலாம். ஆனா இந்த விஷயம் தங்கமேலுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாயா, இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லுவா. இங்க பாரு, அவளுக்கு இந்த விஷயம் தெரிய தேவையில்ல. நம்ம ரெண்டாவது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவகிட்ட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் கிட்ட வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு இதில் முழு சம்மதம். ஆனால் என் பொண்ணு அந்த வீட்டில் கஷ்டப்படாமல் இருக்குமா, அதுக்கு மட்டும் எனக்கு உறுதி கொடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு அந்த பரதேசி வீட்டில் கொடுத்து எவ்வளோ நாசமாகி இந்த வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி உங்கள் ரெண்டாவது பொண்ணுக்கு ஆகவே ஆகாது. உங்கள் பொண்ணு ராணி மாதிரி எங்கள் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பா. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு ஒரு வாக்கை சக்திவேல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சரிங்கய்யா, நான் இப்போவே போய் சுடரை காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு காலேஜுக்கு
போய் உடனடியாக சுடரை கூட்டிட்டு வராங்க. சுடர் இருந்துட்டு, மா எதுக்காகம்மா இப்படி என்னை கிளாஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்த? கிளாஸ் முக்கியமான கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரடி சுடரு, உனக்கு முக்கியமான சம்மதம் இப்போ வந்திருக்கு. அந்த சம்மதம் இன்னைக்கே கல்யாணம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, என் வாழ்க்கையில நீங்க முடிவு எடுக்காதீங்கம்மா. என்னோட வாழ்க்கையில என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாருடி, இந்த மாதிரி உங்க அக்கா மாதிரி வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க, முதல்ல வாடி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்ச உடனேயே நம்ம குமாரை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மா என்னம்மா இது, இவரை போய் எனக்கு மாப்பிள்ளைய பார்த்துருக்கேன் நீ? இங்க பாருமா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைம்மா. இங்க பாருடி, நீ கொஞ்சம் கூட யோசிக்காம இவரை கல்யாணம் பண்ணிக்கலாண்டி. இவங்க வீட்டுக்கு போனா நகை நட்டு சொத்து பத்துன்னு நிறைய வசதியோட வாழலாண்டி. உன் அக்காவை மாதிரி அடிமை மாதிரி வாழ முடியாது. இந்த வீட்டில் நிறைய 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 வசதி இருக்குதுடி. இங்கே பாரு, இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிற, அப்படி இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் நாண்டுக்கிட்டு செத்துருவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி நம்ம சுடரை ஒத்துக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடரெல்லாம் மேக்கப் பண்ணி வெளியே கூட்டிட்டு வரவும், இதை பார்த்து நம்ம குமாருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. பொண்ணு ரொம்ப பிடிச்சிருது. அப்பா, நான் இந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சேன்தான்ப்பா. ஆனால் பொண்ணு பார்த்ததுமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்ப்பா. ரொம்ப அழகாக இருக்குப்பா பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, நீ போய் ரெடி ஆகணும்ல, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல, வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, எனக்கு கல்யாணம் ஆகுறப்போ அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. அம்மாவை மட்டுமாவது நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிடா, அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு மாரியை ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. வர வச்ச உடனே, ஏங்க எதுக்காக என்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, நான் சொல்கிறத கேட்டு நீ கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியை கேளு. என்னங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? ஏதாவது பிரச்சனைங்களாங்க? இங்கே பாருங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே கொஞ்ச நேரம் அமைதியை இருடி, சொல்கிற வரைக்கும் கேளா, எதுக்காக இப்படி பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம குமார் அந்த பக்கம் வந்து நிற்கிறாரு. குமார் இருக்கிற ஒரு கெட்டப்பை பார்த்துட்டு, டே என்னடா நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, உன் பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம்டி. என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலைங்க. ஒருவேளை அரசி ஏதாவது கடத்திட்டு வந்துட்டீங்களோ? இங்கே பாருடி, அந்த பரதேசி குடும்பத்திலேருந்து நான் எதுக்காகடி பொண்ணு கட்டு போகிறேன்? இங்கே பாருடி, நான் செத்தாலுன்னு சாகுனே தவிர அந்த குடும்பத்துல இருந்து நான் பொண்ணு எடுக்கவே மாட்டேன். நீ கொஞ்ச நேரம் பதறாம இரு. அந்த தங்கமேல் இருக்கால அப்படின்னு சொல்லவும், என்னங்க அந்த சரவணனோட பொண்டாட்டியா, அவளை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், அவளோட தங்கச்சியை தான் நான் இப்போது குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். என்னங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இங்கே பாருடி, எதுவுமே பேசாத, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே அங்கே ஐயரு எல்லாமே அப்படியே ரெடியாக இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வச்சு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தங்கமேலுக்கு தெரிஞ்சவங்க அதாவது கோவிலுக்கு வராங்க. நம்ம தங்கமேலோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் நம்ம தங்கமேலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன தங்கமேலு, உன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ எங்கே வேலைக்கு போயிருக்கியாட்டுங்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமேலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அக்கா, என்னக்கா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத எல்லாம் உண்மையாக்கா? எங்கக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரி கோவிலில் தான் அப்படின்னு சொல்லவும், அப்படியே வேலையெல்லாம் போட்டுட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே லீவ் சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம குமார் எப்போ தாலி கட்டுவோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கெட்டி மேளம் அப்படின்னு தாலி எடுத்து பையங்களை கொடுக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில் சுடரையும் குமாரையும் மணமேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம குமார் தாலி கட்ட போகவும் நம்ம தங்கமயில் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குமார் ரொம்ப ஷாக்கிங்கில் அப்படியே நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் தங்கமயில் வந்து, இங்கே பாருங்க, இங்கே என்ன நடக்குது சுடரு, இது என்ன சுடரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம்
எதுவுமே இல்லைக்கா. அப்பாவும் அம்மாவும் தான் பிளாக்மெயில் பண்ணி என்னை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே என்ன சொல்ற? இங்க பாருங்கம்மா, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிம்மா மனசு வந்தது? அதுவும் என்கிட்ட சொல்லாம எப்படிம்மா என்கிட்ட சொல்லாம சுடருக்கு நீங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, உன்னோட வாழ்க்கை மாதிரி இவளோட வாழ்க்கையும் போகணுமா? அதனால தாண்டி நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தாண்டி நான் உனக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே இங்க பாருங்கம்மா, நீங்க சுடருக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? சுடரோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டியது தெரியுமா? இங்க பாருமா, என்னோட வாழ்க்கையை தான் கெடுத்துட்ட. இப்போ சுடரோட வாழ்க்கையும் நீ கெடுக்க தேவையில்லம்மா. முதல்ல சுடருக்கு இப்படி நடக்கிறத நிறுத்திட்டு சுடரை நான் கூட்டிட்டு போக தான் போறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சக்திவேல் இருந்துட்டு, இங்க பாருமா, ஏமா இப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்க? இந்த கல்யாணம் நீ என்ன பண்ணாலும் நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இப்போ உங்ககிட்ட நான் எதுவுமே பேச கிடையாது. இங்க பாரு சுடரு, முதல்ல எழுந்து வா அப்படின்னு சொல்லவும், இல்லக்கா, இந்த கல்யாணம் நடக்கலன்னா அம்மாவும் அப்பாவும் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னாங்கக்கா. இப்போ எனக்கு அம்மாவோட அம்மாவும் அப்பாவோட உயிரு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சுடரு, என்னையும் அப்படிதான் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாத்தியா? இங்க பாரு சுடரு, உன்னோட மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு தவிர இப்படி வற்புறுத்தி ஒரு கல்யாணம் நடக்கவே கூடாது சுடரு. முதல்ல எழுந்து வா சுடரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே குமார் இருந்துட்டு ரொம்பவே பதறிடுறாங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம்? இங்க பாருங்கப்பா, கல்யாண மேடை வரைக்கும் வந்து என்னோட கல்யாணம் நின்று போனா என் மனசு சத்தியமாக உடஞ்சிருப்பா. அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதுலே அர்த்தமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ என்ன பேசினாலும் என்ன சொன்னாலையும் இந்த கல்யாணம் நடக்கும். இங்கே பாருமா பாக்கியம், முதல்ல பெரிய பொண்ணை இங்கேருந்து போக சொல்லுமா. ஐரே, நீ தாலி எடுத்து கொடுங்க, கட்டுட்டோம். இங்கே பாருக்குமாரு, நீ தாலியை கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம தங்கமேல இருந்துட்டு, இங்கே பாரு சுடரு, முதல்ல எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட கையை பிடிச்சி அப்படியே எந்திரிக்க வச்சு பக்கம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற யாராவது என்னோட தங்கச்சியோட விருப்பத்துக்கு மாறா ஏதாவது பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருவ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னோட வாழ்க்கையை தான் உன் தலையில் மண்ணை வாரி நீ போட்டுக்கின. இப்போ உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கையும் நீ கெடுத்து விட்றியாடி. இங்கே பாருடி, இப்படி ஒரு சம்மந்தம் நமக்கு எப்போவுமே கிடைக்காதடி. முதல்ல அமைதியாக இருடி, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசிக்கலாம். உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்டி, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அதாவது முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அது பாக்கியம், கோமதி இல்லை. நம்ம கோமதியும் தங்கமயிலும் இப்போ கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காக நம்ம யார் நம்ம மீனா இருந்துட்டு ஒரு மாதிரியாக இருந்தாங்க இல்லையா? அதனால் நம்ம மீனாவை கோவிலுக்கு வர சொல்லிட்டு நம்ம நம்ம கோமதியும் கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு கோவிலுக்கு வந்த உடனே மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா வந்துட்டியா மீனா அப்படின்னு கேட்கவும், அதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தங்கமேல இருந்துட்டு தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மீனா வந்துடுறாங்க. வந்த உடனே அத்தை வந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னோட முகமே சரியில்லையேடி, ஏன்டி என்னடியாச்சு? அத்தை உள்ளே போய் பேசிக்கலாம் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன இடத்துல பெரிய சண்டையாக நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அத்தை அங்கே என்னத்த ஆச்சு? ஏதோ பெரிய சண்டையாக போயிட்டுருக்க போல், என்ன சண்டைன்னு தெரியல, வாங்க அத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம தங்கமயிலும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் குமாரும் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அத்தை, தங்கமயிலா காத்த அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிற? தங்கமயிலா, அவன் எதுக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கவும், அத்தை, அவங்க தங்கச்சி கல்யாண கோலத்தில் நின்றுட்டுருக்கான். அதுவும் குமார் பாருங்க, பக்கத்தில் மாப்பிள்ளை கோலத்தில் நின்றுட்டுருக்கான். இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே ஒன்றும் புரியல அத்தை, வாங்கத்தா என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. போன உடனே, அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு நம்ம மீனா கேட்கவும், தங்கமயில இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, இங்கே நடக்கிற அநியாயத்தை பாரு மீனா, இவங்க பையனுக்கு கல்யாணமே நடக்கலையா, அதை
அதனால என் அம்மா கிட்ட வந்து இப்போ இந்த சம்மதத்தை இப்போவே முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே கோமதிக்கு பயங்கர கோவம் வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? கல்யாணம் நடக்கலைன்னா இப்படி கேவலமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அதுவும் குடும்பத்துக்கே தெரியாம இப்படி ஒரு திருட்டுத்தனமான ஒரு வேலையை பார்க்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கேட்ட உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு இங்க பாருடி, உன்ன மாதிரி ஓடி போய் ஒன்றும் என் பையன் கல்யாணம் பண்ணிக்கலே, பெத்தவங்க முன்னாடி தானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்தில் இங்கே பாரு தங்கமயிலு, உன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும். இங்கே பாருமா சுடரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போ, எதுக்காக இப்போவே நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல இடத்துல நீயே உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீயே அமைச்சிக்கோ, உங்கள் அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்கவே கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா வாங்க 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 சம்பந்தி வாங்க, என் பெரிய பொண்ணோட வாழ்க்கையை தான் கெடுத்து குட்டிச்சோரா மூளையில் உட்கார வச்சுட்டீங்க, இப்போ என் சின்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? இங்கே என்னதான் நடந்தாலும் என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்து தான் தீரும். இங்கே பாரு சுடரு, நீ வந்து மணமேடையில் உக்காரியா இல்லையா? நீ உக்காரலன்னா இங்கே நடக்கிறதே வேற. உன் அப்பாவையும் அம்மாவையும் உயிரோட பார்க்கணும்னு நினச்சேன்னா இங்கே வந்து உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லை உன் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினச்சேன்னா நீ எங்களை பணமாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் இதை கேட்ட உடனே நம்ம சுடர்கிட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருமா சுடரு, உன்கிட்ட அவங்க மிரட்டுறாங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பண்ணால் தான் பொண்ணு தான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும்னு நினச்சி தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உன் அக்காவுக்கு சொல்லி கொடுத்து தான் உன் அக்காவோட வாழ்க்கை இப்படி இருக்குது, நீயும் உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காதுமா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் அப்பா அம்மா பேச்சை கேட்காம நீ நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல வேலைக்கு போ, நல்ல மெச்சூர் ஆகு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய், இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம தங்கமேல இருந்துட்டு இங்க பாரு சுடரு, அத்தை சொல்றது எல்லாமே கரெக்டு தான், அத்தை சொல்றதை கேட்டு நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லவும் இது கேட்ட உடனே பாக்கியத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, இங்க இருக்கிற யாராவது என் பொண்ணு வாழ்க்கையில தலையிட்டீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள நீங்க உட்காருங்க மாப்பிள்ள, சுடரு வாடி 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 அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம தங்கமேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. மா சுடரோட கையை விடுமா, மா ப்ளீஸ்மா சுடரோட கையை விடுமா, இங்கே நடக்கிறதே வேறம்மா, முதல்ல கையை விடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம பாக்கியம் விடுறதாவே இல்லாமல் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம தங்கமேலுக்கு பயங்கர கோவம் வந்து பாக்கியத்தை ஒரே அரை அப்படியே கன்னத்திலே பல்லாருன்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் பயங்கர ஷாக்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என் பாக்கியம் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கில் தான் பார்க்குறாங்க. இங்கே பாருமா, என்னோட வாழ்க்கையை சீரழித்து இப்படி மூளையில் உட்கார வச்சது உனக்கு பத்தாதாம்மா, இப்போது நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையும் அப்படி பண்ணணுமா, சுடரோட வாழ்க்கை ரொம்ப முக்கியமா, அவளோட வாழ்க்கையாவது ஒரு நல்ல இடத்துல கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சுடர் எப்படி சந்தோஷமாக இருப்பான்னு நீ நினைக்கிற? எந்த எந்த ஒரு நம்பிக்கையில் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க? மா இவன் நல்லவனே கிடையாதுமா, இவன் ஒரு பொறுக்கிக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிற? இங்கே பாருமா, சொத்து சுகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம தாம்மா கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கணும். அதனால இந்த பையனுக்கு நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாமா, புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம சுடர் இருந்துட்டு மா அக்கா தான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கலாமா, ஏமா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சுடரு, உங்கள் அக்காவுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியலடி, தெரியாததுனால தான் உன் அக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவள் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காம முதல்ல மணமேடையில் வந்து உட்காந்து நீ தாலியை கட்டிக்கோடி. இங்கே பாருடி, உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு உன்னோட வாழ்க்கையை நீ நாசமாக்கிக்காத, உன்னோட வாழ்க்கையில் இப்போது லாட்ரி சீட் அடித்த மாதிரி உனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கிடச்சிருக்கு, அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மீனா இருந்துட்டு இங்கே பாருமா சுடரு, நம்ம தங்கமயில் அக்கா உங்ககிட்ட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க, உனக்கு வாழ்க்கைனா என்னென்னு புரிய வச்சுருக்காங்க, அந்த வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்கணும், எப்படி முடிவெடுத்தா நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் அப்படின்னு நல்லா யோசித்து முடிவெடு. இந்த கல்யாணம் உனக்கு வேணும்னா அப்படின்னா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா நீ யாருக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நீ அவஸ்தைப்படுறதுக்கு எதுக்காக இந்த கல்யாணத்தை நீ பண்ணணும் சொல்லு? எந்த ஒரு கஷ்டத்தையும்
கொடுக்காம முதல்ல உன்னோட விருப்பத்தை எல்லார்கிட்டயும் சொல்லு சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட நான் எத்தனை முறைதாம்மா சொல்றது. நான் நல்லா தானம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்து நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமையில நிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேம்மா. அதை ஏம்மா இப்படி தடுத்து விடுற? இங்க பாரும்மா, கண்டிப்பா நம்ம குடும்பத்தை நம்ம வேற நிலைமையில போய் கொண்டு போய் நிறுத்துவோம்மா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சுடர் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருடி, நீ போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற அவசியமே கிடையாதுடி. இந்த குடும்பத்துல மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனோன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா கஷ்டமும் நீங்கிடும்டி. இங்க பாரு, அம்மா பேச்சை கேளு. அம்மா பேச்சை கேட்டா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்க பாருடி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே அம்மா இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா பேச்சு கேட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது இது கோமதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இந்த விஷயத்த இப்போவே அண்ணன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம முத்துவேலுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் அப்படியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம முத்துவேலும் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. என்ன என்ன சொல்கிற கோமதி, இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இப்போ கோவிலுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம குமார் இருக்கிற நிலைமையையும் சக்திவேல் இருந்துட்டு இப்படி ஒரு கேவலமான முடிவு எடுத்ததையும் பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட சக்திவேலை போய் ஒரே அரைஞ்சிடுறாங்க. இங்க பாரு சக்தி, உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எப்படி வேணா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்கியா? அதுவும் எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணை அவளோட விருப்பம் இல்லாம இப்படி படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இதெல்லாம் சரியா வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இங்க பாரு சக்தி, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சக்தி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, என் பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ வரைக்குமே என் பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அதனால தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே யாரு நம்ம அப்பத்தா இருந்துட்டு குமார்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடா, உனக்காக அரசியை போய் அரசியை பொண்ணு கேட்டனே, என்ன அடிச்சுக்கணும்டா, நீ திருந்தாத ஒரு ஜென்மம்னு எனக்கு இப்போ தானே புரியுது. உனக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லைடா. நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ நல்லவன்னு நினச்சி அரசியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் பார்த்தியா? என்ன தாண்டா என் புத்தியை தாண்டா செருப்பால் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும், ஆத்தா உன்கிட்ட நான் அப்போவே சொன்னேன்லாத்தா, இவன்லாம் ஒரு திருந்தாத ஜென்மம், இவனுக்கெல்லாம் போய் அரசியை கல்யாணம் பண்ணி வைக்க கேட்குறோமேனு உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் எதுவுமே கேட்காம அவர் திருந்திட்டான், நல்லவன் வல்லவனை இவனுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா, இவனோட முழு புத்தியையும் காட்டிட்டான். இவனோட புத்தியெல்லாம் மாற்ற முடியாது. பிறவிலிருந்தே இவனோட புத்தி இப்படி தான் இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பழனி இருந்துட்டு நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம அப்பத்தாவும் ரொம்பவே கோவமா நம்ம குமாரை ஒரே அரைஞ்சுக்கிட்டு, இங்க பாருடா, இனிமே அப்பத்தான்னு எந்த ஒரு ஜென்மத்திலையும் வந்து என்னை கூப்பிட்றாத அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சக்திவேல் இருந்துட்டு, என்ன குடும்பமாக சேர்ந்து வந்து எங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என் பையனுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க துப்பு இல்லை. ஆனால் இப்போ பேசுறதுக்கு மட்டும் வக்கனையாக வந்துட்டீங்களா? இந்த கல்யாணம் நடக்க தான் செய்யும். இங்கே பாரு பாக்கியம்மா, முதல்ல உங்கள் பொண்ணை வந்து உட்கார சொல்லுங்கம்மா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சுடரு, நீ யார் பேச்சையும் கேட்காம அம்மா பேச்சை கேட்டுட்டு வந்து மணமேடையில் உட்காரு. இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ. கல்யாணத்தை பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம். இங்க பாருமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னம்மா பேசி பிரயோஜனம்? இங்க பாருங்கம்மா, தங்கச்சியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவ படிக்கணும். அவளோட படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அதனால முதல்ல இந்த விஷயத்தை விட்டுட்டு நீ வீட்டுக்கு வாமா சுடரு, வா சுடரு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இது கேட்ட உடனே நம்ம சுடர் இருந்துட்டு இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியாம அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் வந்துட்டு நம்ம சுடர்கிட்ட போயிட்டு, இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாரும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் இப்போ தப்பு பண்ணது உண்மைதான், நான் இல்லை நல்லா சொல்லலை. அது எல்லாமே தப்புன்னு உணர்ந்துட்டு நான் போய் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேன். ஆனால் அவங்க என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் அனுப்பினாங்க. சரி, நம்ம பண்ணது தப்பு, அதனால தான் அவங்க எல்லாருமே இப்படி கோவமாக பேசினாங்கன்னு நினச்சி அவங்க கிட்ட போய் சமாதானம் பேசின, என்னென்னமோ
என்னென்னமோ பண்ணேன். ஆனால் அவங்க யாருமே என்னை மதிக்கிற மாதிரி தெரியல. அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன், கொடுமைப்படுத்த மாட்டேன். உன்னை ஒரு ராணி மாதிரி நான் வச்சுப்பேன். என்னை நம்பி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு குமார் இருந்துட்டு சுடர்கிட்ட பேசவும், சுடர் அழுதுகிட்டே அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம தங்கமேல இருந்துட்டு, இங்கே பாரு, முதல்ல என் தங்கச்சிக்கிட்ட பேசுறதை நிறுத்து, இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இங்கே பாரு சுடர், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் இப்படியே போயிடுறேன். உனக்கு விருப்பம் இருந்தா என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு வா, நீ மணமேடையில் உட்காந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் வந்து நம்ம குமாரோட பேச்சு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.